மறுபடியும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்த இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காக, இந்த ஆராதனை சூழலுக்காக, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் இணைந்து பாடலை பாடுவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நிறையா நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்களை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்திற்குள்ளாய் செழிப்புக்குள்ளாய் வழிநடத்தி இருக்கிறது. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் இணைந்து பாடுவோம். சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்த வாழ்வை செடியோடு இணைத்து செழிப்பாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லமையுள்ளவர். அந்த நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். கவலையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை, ஆனால் ஆண்டவர் நம்மை களிப்பாக மாற்றுகின்றார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய கண்ணீரின் வாழ்வை களிப்பாய் மாற்றுகின்றார். நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். களிப்பாக மாற்றி நீரையா, கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, களிப்பாக மாற்றி நீரையா, களிப்பாக மாற்றி நீரையா, களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்டு போன வாழ்க்கை, வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, ஆனால் ஒரு வயல்வெளியின் செழிப்பை காட்டி நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், வறண்ட நிலத்தை போல் இருந்த நம்மை வயல்வெளிவாய் மாற்றின ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு கூட எழுந்தருளி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். மாற்றி நீரையா, வறண்ட நிலத்தை போல்
தொலைவனமாயிருந்த எங்களை தொலைவனமாய் மாற்றியா, பாலைவனமாயிருந்த எங்களை தொலைவனமாய் மாற்றியா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்ம எப்படியாய் புதுமையான வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகின்றது. அந்த கிருபை தான் நம்மை இம்மட்டும் தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தி இருக்கிறது. ஆகவே அந்த கிருபை எண்ணி நாம் இணைந்து இந்த பாடலை கூட பாடலாம். கிருபையால் நிலைநிற்கிறோம், இப்படி கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபை 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 என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவருடைய கிருபை எண்ணி நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய கிருபை, நம்மை பெரியவனாக்கின ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கும் நம்மை சூழ்ந்திருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். ஆண்டவர் தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பயணித்திருக்கின்றார். ஆண்டவருடைய கிருபை நம்மை நித்தியத்தில் சேர்க்கின்ற ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் இந்த அளவிற்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை, அதை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். நீதிமானாய் மாற்றிய உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. ஆண்டவரே, உங்கள் கிருபையை இணைந்து பாடுகிறோம் என்று பாடுவோம். நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை கிருபை
உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை நீக்கினதும் காயங்களை கட்டியதும் உண்மை. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காய், எங்களுடைய காயங்கள் கட்டப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட பாடுவோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை கிருபை என்று சொல்லி இணைந்து பாடுவோம். உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியது, ஆண்டவரே உம்முடைய கிருபை கிருபை இப்பொழுது எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்கிற உம்முடைய கிருபை, கட்டுகளை உடைக்கின்ற உம்முடைய கிருபை, வல்லமையாய் கிரியை செய்கின்ற உம்முடைய கிருபை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய், இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கிருபை எங்களுடைய காயங்களை கட்டுவதாக, எங்களுடைய கட்டுகளை உடைத்தெறிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை கட்டி இருக்கின்ற கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவ கட்டுகள், சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பாவத்தின் எல்லா அகோரங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைக்கப்படுவதாக. இந்த ஆராதனை நேரத்தில், இந்த மகிமையான அபிஷேக நேரத்தில் எங்களை கட்டி இருக்கின்ற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுவீராக, உடைத்து போடுவீராக. வல்லமை இப்பொழுது மகிமையாய் 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 கடந்து வருவதாக ஆண்டவரே. இந்த கிருபை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே, கிருபை கிருபை ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை, எப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதை, ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதை உணருங்க. ஆண்டவருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிற நேரம், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அபிஷேக தைலமாய் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கிற ஒரு நேரம். ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய கட்டுகளை உடைக்கும்படியாய், நம்முடைய வியாதிகளை மாற்றும்படியாய், நம்முடைய சுகவீனங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், நம்முடைய பாவ சாப ரோகங்களை எல்லாம் உடைத்து போடும்படியாய் ஆண்டவருடைய கிருபை போய் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது வியாதியில் இருந்து ஒரு விடுதலை, இப்பொழுது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, இப்பொழுது எல்லா பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொன்னார், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த கிருபை இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த கிருபை இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை மாற்றுகின்ற அந்த கிருபை, நம்முடைய சுகவீனத்தை மாற்றுகின்ற அந்த கிருபை, நம்முடைய எல்லா பாவ சாப கட்டுகளையும் உடைக்கின்ற அந்த கிருபை இப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம மத்தியிலே வல்லமையாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை, இப்பொழுது மகிமையின் மேகமாய் இறங்கி வந்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தொட்டு பவுல் அப்போஸ்தலனை போல பலப்படுத்துகின்ற ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட தயவிற்காக, இந்த இரக்கம் எங்கள் மீது இறங்கி வந்த தயவுக்காக, நீர் மகிமையின் மேகமாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி அபிஷேக தைலத்தை ஊற்றின உம்முடைய தயவுக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் சுவாமி. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய், இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலவீனத்தை மாற்றுவதற்காய்,
இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய வியாதியிலிருந்து விடுதலையை தருவதற்காய், கடன் பாரத்திலிருந்து விடுதலையை தருவதற்காய், சொல்ல முடியாத பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வானத்திற்கு நேராக என்னுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட சூழ்நிலையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் சுவாமி என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு மோசேயினுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்த போது அமலேக்கியரை மேற்கொள்வதற்குரிய பலனை நீர் கொடுத்ததை போல இன்றைக்கும் எங்களுடைய கரங்கள் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கின்ற சூழ்நிலை, எங்களை எதிர்த்து நிற்கின்ற பாவங்கள், சாபங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள், பொல்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா சத்துருடைய போராட்டங்கள் இருந்து நீர் ஆண்டவரே வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்ட எங்களுடைய கரத்தின் மூலமாய் நீர் ஒரு விடுதலையை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படிப்பட்ட விடுதலையோடு கூட உடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு பலன் தான். ஒரு நாள் பெருமையாய் திரும்பாத உடைய வார்த்தை வல்லமையாய் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவர், இந்த ஆராதனையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மூலமாய் நீர் எங்களை சூழ்ந்திருக்கின்ற உடைய கிருபையின் மூலமாய் இடைக்கட்டப்பட்டவர்களாய் உடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வாழ்வு தரும் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்துகின்றவரே, இப்பொழுது உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தத்தின் மூலமாய் நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வழிபாட்டிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற அருள் நிறைந்த அமைதியின் ஆசீர்வாதங்கள் நம்மை ஆளுகை செய்வதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ரோம ஏகாதிபத்திய ஆதிக்கம் நிறைந்திருந்த ஒரு காலகட்டம். ரோம பேரரசரை மாத்திரமே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரமே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு மக்கள் வலியுறுத்தப்பட்ட ஒரு சூழல். இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்வதிலே பல்விதமான தயக்கங்கள் அல்லது பல்வேறு தடைகள் நிலவியிருந்த காலம். ரோம பேரரசை எதிர்க்க முடியாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த நிலைமையிலே சீடர்கள் ஒளிந்து மறைந்து பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். அந்த சூழலில்தான் வியாழக்கிழமை அன்று இரவிலே பந்தி இருந்த அந்த மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு இருந்த போது அந்த அறைக்குள்ளதாக இயேசு உயிர்த்தெழுந்தவராய் பிரவேசிக்கின்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை சமாதான வாழ்த்துக்களின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த உரையாடல்கள் அவர்களுக்குள்ளாய் இருக்கின்றது. யூதர்கள் தங்களை எந்த நேரத்திலும் கொலை செய்யக்கூடும் என்கின்ற அச்சுறுத்தலோடு அறைக்கதவுகளை பூட்டி இருக்கின்ற நிலைமையில்தான் இயேசுவினுடைய உட்பிரவேசம் அங்கே அமைகின்றது.
இது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளிலே அவர்களுக்கு காண்பித்த தரிசனம். அதே போல 8 நாளைக்கு பிற்பாடு மறுபடியும் அதே ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் அங்கே பிரவேசிக்கின்றதைத்தான் இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் நற்செய்தி வாசகமாக படிக்க கேட்டோம். 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இந்த நேரத்திலே, இந்த முதல் பிரவேசத்திலே தோமா அவர்களோடு கூட இல்லை. இந்த ஒரு வார காலத்தில் தோமாவிடத்தில் இந்த செய்தியானது பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. அப்பொழுது தோமா தன்னுடைய சந்தேகத்தை அல்லது தனக்கு எழுந்த அந்த எதிர்பார்ப்பை அங்கே பகிர்ந்து கொள்ளுகின்றார். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். ஆக இந்த தோமாவை ஒரு நம்பிக்கையின் சூழ்நிலைக்குள்ளாய் வழி நடத்துவதற்கு தோமாவின் உள நிலைமையை உணர்ந்த ஆண்டவர் அங்கே மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அந்த அறைக்குள்ளாய் பிரவேசிக்கின்றார். இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட அதே இயேசுவை இங்கே தோமா காண்கிறார். நம்பிக்கையும் உணர்ச்சியும் மேலிட்ட சூழ்நிலையிலே இந்த தோமா வெளிப்படுத்தின அந்த வார்த்தை தான், என் ஆண்டவரே, என் கடவுளே, மை லார்ட், மை காட். இந்த வார்த்தை அன்றைக்கு தோமாவினுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டதான இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையாக அமைந்திருந்தது. எந்த நற்செய்தி நூலிலேயுமே வெளிப்படுத்தாத வார்த்தைகளாக இந்த என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகள் இந்த யோவான் நற்செய்தி நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், கடவுள் என்கின்ற எபிரேய வார்த்தை யாவே, யெகோவா என்கின்ற வார்த்தையை பிரதிபலிக்கின்றது. இந்த வார்த்தை தான் ஆங்கிலத்திலே தி லார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் யாவே என்று உச்சரிக்க மாட்டார்கள், எழுத மாட்டார்கள். ஆகவே அவர்கள் அந்த இடத்துல அடோனாய் என்கின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த வார்த்தை தான் த லார்ட் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என் கடவுளே என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை எபிரேயத்திலே எலோஹீம் என்கின்ற பதத்தோடு வெளிப்படுத்தப்படுகின்றது. எலோஹீம் என்கின்ற எபிரேய வார்த்தை இது பழைய மொழிபெயர்ப்பிலே தேவன் என்றும் பொது மொழிபெயர்ப்பிலே கடவுள் என்கின்ற மொழிபெயர்ப்போடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக யெகோவா என்கின்ற வார்த்தையையும் எலோஹீம் என்கின்ற வார்த்தையும் இணைத்து அருமையான தோமா இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி சொல்லுகின்றார், என் ஆண்டவரே, என் கடவுளே. இந்த வார்த்தையின் வெளிப்பாடு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ள வெளிப்பாடாக அது அமைகின்றது. நாம் முறையாக 35ஆம் சங்கீதத்தை படித்தோம். இந்த 35ஆம் சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதம். இந்த தாவீது உதவிக்காக மன்றாடின ஒரு சங்கீதம். உதவிக்காக, அதாவது வழக்காடப்படுபவனுடைய மன்றாட்டு என்று புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு சங்கீதம் தான் 35ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது வெளிப்படுத்துகின்றார் 23ஆம் வசனத்திலே, என் கடவுளே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். ஒரு அபயக்குரல் எழுப்புகின்றதான ஒரு குரலோடு கூட என் தேவனே, என் ஆண்டவரே, என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது அங்கே வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். ஆக நாம் முறையாக வாசித்த இந்த வார்த்தைகள் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாய் அங்கே வெளிப்பட்டதை புரிந்து கொள்கிறோம். ஆக அந்த புரிந்து கொள்ளுதலில் தான் இந்த தோமாவுடைய வார்த்தைகளும்
என் ஆண்டவரே, என் கடவுளே என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட வெளிப்படுகின்றது. ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் கூட்டம் இருந்தார்கள். இவர்களுடைய தாக்கம் அங்கே தோமாவிற்கு அதிகம் இருந்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அன்றைக்கு இருந்த நீதித்துறையின் மீது தோமாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நீதி மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த வார்த்தை ஒருவேளை வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். பொய்ச்சாட்சிகளின் தாக்கம் அன்றைய சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்ததை தோமா உள்வாங்கியிருந்தார். ஏனென்றால் இயேசுவை கொலை செய்வதற்கு அநேக பொய்ச்சாட்சிகள் எழுப்பப்பட்டார்கள். இன்னும் மேசியாவினுடைய யுகம் துவங்கப்படவில்லை என்கின்ற கருத்தியல் அங்கே நிலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. மேசியா வந்து விட்டார், அவர் பிறந்து விட்டார் என்கின்றதை இன்னும் உள்வாங்காமல் இருந்த மனநிலைமை தான் தோமாவிடத்திலையும் பிரதிபலிக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய போதனைகள், இயேசுவினுடைய அற்புதங்கள், அவைகளை இறையாட்சியின் அடையாளங்களாக கூட தோமாவால் காண முடியவில்லை. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில்தான் நான் பார்த்தால் ஒழிய, நான் அந்த காயங்களை நேரடியாக கண்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்காகவே 8 நாளைக்கு பின்பு, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் 8ஆம் நாளிலே இயேசு தோமாவுக்கு காட்சி அளிக்கிறார். இதே இயேசு அதே யோவான் 20ஆம் அதிகாரத்திலே மரியாள் இயேசுவை சந்தித்த போது அவள் இயேசுவை ஒரு தோட்டக்காரராக எண்ணி பாவித்து அங்கே நின்றபோது, மரியாளே என்ற இயேசுவின் குரலொலிக்கு ரபூனி என்று சொல்லி, போதகரே என்று சொல்லி அழைத்து அருகாமையிலே சென்ற போது, அதே மரியாளை தொடாதே, என்னை நான் இன்னும் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லி மரியாளை தடை செய்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆனால் இந்த தோமாவுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக அவனை தொடுவதற்கு அனுமதிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆக இந்த தோமா அவனுடைய நம்பிக்கையிலே உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு 8 நாளைக்கு முன்பது மரியாளை தொடாதே என்று சொன்ன ஆண்டவர் இந்த தோமாவை தொடும்படியாய் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இவனுடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த உள நிலைமையை உணர்ந்தவராக இந்த இயேசு அங்கே அவனை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார். அந்த தொடுதலில் தான் வெளிப்பட்ட இந்த வார்த்தை, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி. இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது, God is not a verb, God is a verb not a noun என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட புக் மினிஸ்டர் என்று சொல்லப்பட்டதான ஒரு இறையியல் அறிஞருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகின்றது. அதாவது இந்த கடவுள் என்பவர் ஒரு வினை சொல், ஒரு பெயர் சொல் அல்ல. ஏதோ பெயரளவில் கடவுளாக தன்னை காட்சி அளிப்பவர் அல்ல, வினை புரிபவர். வெளிப்படுத்தலின் மூலமாய் தன்னுடைய வினையை வெளிப்படுத்துகின்ற கடவுள் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை தோமாவிடத்திலே ஆண்டவர் பதிய வைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தை வெளிப்படுகின்றது. ஒரு ஒடுக்கப்பட்ட உணர்வு நிறைந்த வார்த்தையாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தின் வார்த்தையாக இந்த வார்த்தையானது வெளிப்படுகின்றது. ஒரு மறுபிறப்பிற்கு நேராக பயணிக்கின்ற ஒரு கூட்டம், அல்லது மறு ஒப்படைப்புக்கு நேராக பயணிக்கின்ற ஒரு கூட்டம் இந்த தோமாவை பின்பற்றுகின்ற நிலைமையிலே தோமாவை ஆண்டவர் அப்படியாக உருவாக்க முயற்சிக்கின்றார். அதனால்தான் அந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு ஆண்டவர் தோமாவிடத்தில் சொல்கிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லு. ஒருவேளை இந்த தோமாவை பின்பற்றின கிறிஸ்தவ சமுதாயம்தான் இந்திய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும். ஆக இந்திய கிறிஸ்தவர்களாக இந்த தோமாவின் வழியாய் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் இந்த தோமாவினுடைய இந்த உள்வாங்குதலை நாம் சரியாய் புரிந்து கொண்டு கிறிஸ்துவின்மால் வைத்திருக்கின்ற அந்த பற்றுறுதியை வளர்த்து கொள்ள முயற்சிக்கின்ற போது, என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற அந்த தோமாவினுடைய வார்த்தை ஒரு பாதிக்கப்பட்ட
ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய ஒரு குரலாகவே அது வெளிப்படுவதாய் அமைகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு பாதிக்கப்பட்டவர்களே, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி, என் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தின் குரலை வைப்பதை போல இந்த நிலைப்பாடு வெளிப்படுகின்றது. சிலுவையிலே இயேசு கைவிடப்பட்ட நிலைமையில்தான் 4வது திருமொழியை வெளிப்படுத்தினார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? எலோயி எலோயி, இந்த எலோகிம் என்கின்ற கடவுளை கூப்பிடுகின்றார். ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே கடவுளே கடவுளே என்று கதறுகின்ற ஒரு நிலைமை. ஆக இந்த கடவுளே என்று சொல்லி, என் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தோமா வெளிப்படுத்தின வார்த்தைகள் கைவிடப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவமாக அவர் அங்கே தன்னுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தினதை போல அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. முதல் திருமறை பகுதி படிக்க கேட்ட ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதியிலே சிறையிருப்பில் மீந்திருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வாதாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களிடத்திலே ஒரு நம்பிக்கை குறைவு காணப்பட்டது. தாங்கள் விடுதலை அடைவோம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமலேயே போய்விட்டது. ஏனென்றால் அந்த அளவிற்கு கோரேஸ் மன்னன் அந்த ஆட்சி காலத்தின் அகோரத்தை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். இந்த கோரேஸ் மன்னன் யூதர் அல்லாத ஒரு பிற இனத்தை சார்ந்தவர். சிறையிருப்பில் மீந்திருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிற இனத்தவராகிய இந்த கோரேஸ் மூலமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் இந்த 45ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்ப்பீர் என்று சொன்னால், 3ஆம் 4ஆம் வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதாவது நடக்காத காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. எப்போ? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி இந்த அபயக்குரலை ஆண்டவரை நோக்கி வைக்கின்ற போது இந்த நடக்காத காரியங்கள் நடப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த என் ஆண்டவரே, என் கடவுளை என்ற வார்த்தை ஒரு விடுதலைக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு வார்த்தையாகத்தான் அன்றைக்கு தோமாவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை சார்ந்த ஒரு அனுபவத்தையும் அது பிரதிபலிக்கின்றது. ஆக இந்த பின்புலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த தோமாவின் வழியாக கற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட நாம், இந்த தோமாவழி கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதெல்லாம் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு விடுதலையின் சூழ்நிலையை தருகின்றவராய், ஒரு விடுவிக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்துகின்றவராய், இந்த கடவுளுடைய மகிமை நம்மை தாங்குகிறதை, நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த புரிந்து கொள்ளுதல்தான் காணாதிருந்தும் விசுவாசிக்கின்ற கூட்டத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் இணைந்திருக்கின்றோம். தோமா கண்டார், நேரடியாக பார்த்தார், காயங்களை பார்த்தார், காயங்களிலே கையை போட்டார், தொட்டார். அந்த தொடுதலின் அனுபவத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் காணாமல் இருக்கின்ற கூட்டமும் தான் இந்திய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும். ஆக நாம் பாக்கியவான்கள் என்றால் நம்முடைய பிரதிநிதியாக அன்றைக்கு தோமா என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி தன்னுடைய அபய குரலின் மூலமாக தன்னை நம்பி இருக்கின்ற கூட்டத்தை விடுதலைக்கு நேராக வழி நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஆக காணாதிருந்தும் பாக்கியவான்கள் என்கின்ற அந்த கூட்டத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் பங்கு பெறுவதற்காக, இந்த இந்திய தேசத்தை ஒரு எழுப்புதலுக்குள்ளாய் வழி நடத்துவதற்காக இந்திய மண்ணிலே, குறிப்பாக தமிழ் மண்ணிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த கொடுத்து இரத்த சாட்சியாய் மரித்த அந்த தோமா வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அபயக்குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தின் குரலாக, எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிற மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற குரலாக என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ
அப்பொழுதெல்லாம் ஒரு விடுதலைக்கு நேரான வாழ்வியலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்முடைய பற்றுறுதி பயணத்தை மேற்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம் என்று சொன்னால், அன்றைக்கு தோமா கண்ட அந்த தூர தரிசனத்தின் மூலமாய் இந்தியாவிலே கிறிஸ்தவம் தழைத்தோங்குவதற்கு அருள் புரிந்த ஆண்டவர் இன்னும் தமிழ் மண்ணிலே தோமாவினுடைய இரத்தத்தை சிந்த கொடுத்து அந்த இரத்த சாட்சி மரணத்தின் மூலமாய் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபைகளை உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் அந்த திருச்சபையின் உறுப்புகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளாய் வாழ்வதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை எழுப்பி கொடுப்பதற்கு, the voice for the voiceless என்று சொல்லப்படுவதைப் போல பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை நாமும் பிரதிபலிப்பதற்கு நம்மை ஆண்டவர் கருவிகளாய் பயன்படுத்த விளைகிறார் என்கின்ற சிந்தனையோடு கூட தோமாவளி கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்ட நாமும் என் ஆண்டவரே என் கடவுளே என்ற குரல் எழுப்புகின்ற போது விடுதலையின் வாழ்வை தருகின்ற ஆண்டவர் இந்த குரலுக்கு பிரதிநிதிகளாக நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிலே நாம் பயன்படுகின்ற போது பாதிக்கப்பட்ட மக்களின் விடுதலை வாழ்வுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளாய் ஆண்டவர் இந்திய கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி கடவுளை அழைத்த அந்த தோமாவினுடைய புரிந்து கொள்ளுதல் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலொலியாய் வெளிப்பட்டதைப் போல இன்றைக்கு நாங்களும் குரல் எழுப்புகின்ற போது எங்களுடைய பாதிப்புகளிலிருந்து விடுதலை உண்டு என்பதையும், அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்களும் குரல் எழுப்ப வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டவர்களாய் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.